நம்ம கிளாசிக்காக என்ன பெரிய தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாமுக்கு 2 நாள் இருக்குன்னா 2 நாளில் என்ன படிக்க முடியுமோ அதை தான் நான் சூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஏன்னா பசங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ ஆரம்பித்து என்னால் மார்க் எடுக்க முடியுமா? முதல் விஷயம் என்னென்னா, டைமை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம். நமக்கு இருக்க போகிறது இன்னொரு 50 நாள். அப்படின்னா நம்ம 50 நாளில் பிளான் பண்ண வேண்டியது 50 நாளில் முடிக்க வேண்டிய போர்ஷனாக இருக்கணும். நம்ம கிளாசிக்காக என்ன பெரிய தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டைமில் முடிக்க முடியாத அளவுக்கு அதிகமான டாபிக்ஸை சூஸ் பண்ணுவோம். எப்பயுமே நிறைய நேரத்தில் உங்களால் படிக்க முடியாமல் போகிறதுக்கு இருக்கிற மெயின் ரீசனுமே அதுவாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாமுக்கு 2 நாள் இருக்குன்னா 2 நாளில் என்ன படிக்க முடியுமோ அதை தான் நான் சூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஃபுல் போர்ஷனையும் 2 நாளில் முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், விச் இஸ் இம்பாசிபிள். இப்போ 50 நாள் என் கையில் இருக்கா, உங்களுக்கு என்ன வேணும் டார்கெட்டு? ஒரு 195 கட் ஆஃப் வேணும் 12th. 10th அப்படின்னா உங்களுக்கு ஒரு 490 மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற குரூப்பு தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 195 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இந்த 3 சப்ஜெக்ட்டு தான் கட் ஆஃப். அப்போது என்னோடய கவனம் முழுக்க இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் இருக்கணும். இப்போது லெட்ஸே நான் தமிழில் ஒரு 90 தான் ஸ்கோர் பண்ணுறேன், 85 தான் ஸ்கோர் பண்ணுறேன் எங்கள் பப்ளிக் எக்ஸாமில், பிரச்சனை இல்லை. இங்கிலீஷில் நான் ஒரு 80 தான் ஸ்கோர் பண்ணுறேன், 85 தான் ஸ்கோர் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. இப்போது இங்கிலீஷ் ஆர் தமிழில் நீங்கள் ஒரு 80யோ 85யோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அநியாயத்துக்கு கஷ்டப்படணுமா, கொஞ்சமாக கஷ்டப்பட்டாலே போதுமா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமாக கஷ்டப்பட்டால் போதும். அப்போ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு இருக்கிற அடுத்த 50 நாள் மெஜாரிட்டி ஆஃப் டைமு இந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பயாலஜி ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறீங்க. இப்போ சார் நான் பயோடெக்னாலஜி எடுக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன், நான் வந்து எம்எஸ்சி பாட்னி பண்ணணும், எம்எஸ்சி ஜுவாலஜி பண்ணணும், பிஎஸ்சி பண்ணணும். அப்போது பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லை இப்போ நான் ஒரு இன்ஜினியரிங் தான் பண்ண போகிறேன், ஓகே, இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது போக போகிறேன் அப்படின்னா உங்கள் கவனம் ஃபுல்லாகவே அந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் மட்டுமே இருக்கட்டும். அந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை மேக்ஸிமமாக படிங்க. அதுலேயுமே ஒரு சில தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இந்த டைமில் இன்வால்வ் ஆக வேண்டாம். ஒரு பேச்சுக்கு நான் எல்லா கான்செப்டையும் ஸ்டார்டிங்கில் புரிஞ்சு படிக்க போகிறேன், நான் வந்து ஆரம்பத்தில் இருந்து படிக்கலையானேன் சார். ஏன்னா பசங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ ஆரம்பித்து என்னால் மார்க் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது புரிஞ்சு படிக்கிறதுக்கான நேரம் கிடையாது. இந்த டைமில் ஒரு சில இடங்களில் மக்கப் தேவைப்படுதுன்னா மக்கப் பண்ணிக்கலாம். சரி, மக்கப் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இல்லை. ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ நீ மக்கப் பண்ணி மார்க் எடுத்துட்டாலும் காலேஜ் உள்ளே போகும்போது அங்கே அதை புரிஞ்சுக்கணும். காலேஜ் உள்ளே போயிட்டு நான் அங்கே மக்கப் பண்ணேன், எனக்கு அது தெரியவே தெரியாதுன்னு நான் அங்கே புதுசாக போய் லேர்னே பண்ணிக்கல அப்படின்னா அப்போ அங்கே யூ வில் ஃபைண்ட் இட் வெரி வெரி டஃப். ஓகேவா? அந்த ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும், அவ்வளோதான்.